மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 21,800 அதுக்கு கீழே தான் நேற்று க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்பாட் நிஃப்டி. ஸோ இது ஒரு 21,800க்கு மேலே அது ஒரு 1 hour ட்ரேட் ஆச்சுன்னா தான் அது பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் கீழே விழலாம். அப்படி விழும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 21,670, செகண்ட் டார்கெட் அதை தாண்டி கீழே விழுந்தா 21,480. ஸோ பையின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது 21,800க்கு மேலே ட்ரேட் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு ½ hour ஆகுது அது 21,800க்கு மேலே ½ hour கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் மட்டும்தான் நிஃப்டியை பொறுத்த மட்டும் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ கொஞ்சம் நேரம் ரேஞ்சாக தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ பெருசாக ஒரு ஒயிட் ரேஞ்ச் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது இப்போல்லாம் நிறைய டெய்லியும் ஒரு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஆப்ஷன் பையருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா குறைஞ்ச விலையிலே நீங்கள் இந்த மணி ஆப்ஷனை டைம் வேல்யூ இல்லாத ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராப்பராக பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போது நான் நிஃப்டிக்கு தான் லெவல் கொடுக்குறேன். பெரும்பாலும் நிறைய பேர் நிஃப்டி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஷேர் இண்டிவிஜுவல் ஷேர் அது ஏறுமா இது இறங்குமா, அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இண்டெக்ஸுங்களுக்கெல்லாம் பொருத்தமாக கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் ஷேர்ஸ்க்கெலாம் அப்படி சொல்ல முடியாது. கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸு இல்லை திடீர்னு அவங்க ஏதாவது கம்பெனியில் ஃபால்ட் வருது, அதனால் டெக்னிக்கலாக அது ஃபாலோ ஆகாமல் சடனாக அது எதுனா நடக்கலாம். ஸோ முன்னாடியே நம்ம யூகிச்சு சொல்கிறது கஷ்டம் ஒரு கம்பெனியும். ஸோ ஓவராலாக இண்டெக்ஸ் மேலே போச்சு அப்படின்னா, நிஃப்டி மேலே போச்சு அப்படின்னா நார்மலாகவே எல்லா ஷேர்ஸும் பெரும்பாலும் 90% ஆஃப் த ஷேர்ஸு புல்லிஷாக இருக்கும். நிஃப்டி கீழே வருதுன்னா 95% ஆஃப் த ஷேர்ஸு கீழே தான் வரும். ஸோ நிஃப்டி தான் மார்க்கெட்டையே ட்ரெண்டையே க்ரியேட் பண்ணுது. மற்றபடி இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் ஏறுது, அதில் ப்ராஃபிட் பண்ண அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிஃப்டியில் ஏறுறதுனால அது ஏறுது, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த லெவல்ஸ். இன்றைக்கி நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.